ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டா லேண்டா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னங்க ரெண்டுமே இன்றைக்கி முக்கியம்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாங்க. ஸோ இன்றைக்கி கோல்டு வாங்குறப்போ என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட். அப்புறம் லேண்டு வாங்குறப்போ என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு வாங்கணும், அதாவது கோல்டாக சேர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி மில்லிகிராம்லேருந்து போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோல்டு வாங்கிட்டு வந்துடலாங்க. ஆனால் இதே ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 3 சென்ட்டாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பேக்கேஜ் வச்சு தான் வாங்க முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜ் ரெண்டு கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், அடமானம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா விற்றுட்டு நீங்கள் உங்களோட நீட் என்னவோ அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு லேண்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ டக்குனால நம்மளால் விற்க முடியாதுங்க. கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுத்துக்கும். இல்லை அதை நம்ம வாங்கின விலையை விட கம்மியாக கூட வரலாம். அடுத்தது, ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா எதுவும் நம்ம பார்க்க வேண்டியதான். அதாவது நம்மளோட ரொம்ப பழக்கமான கடை அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த கோல்டை வந்து எம்ஆர்பி ரேட்டு, அந்த ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ், அண்ட் தென் இன்றைக்கி கோல்டில் இருக்கிற அந்த கோட் நம்பர் ஸ்கேன் பண்ணியே இது ஒரிஜினலாக எவ்வளோ வந்து கோல்டு இருக்குது, எவ்வளோ செம்பு இருக்குனால நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அட்வான்டேஜ். ஆனால் இதே நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீர் பூமியான்னு நமக்கு தெரியணும். அப்புறம் அந்த ஏரியாவில் புரோக்கர் சொல்கிற ரேட்டாக நமக்கு தெரியணும். அவங்க 3 லட்சம் போகிற ஏரியாவுக்கு நமக்கு 4.5 லட்சம்னு சொன்னார் அப்படின்னா ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கும், லேண்டில் வந்து அது மாதிரி வெளிப்படையாக இருக்காது. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து லாங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சு நம்மளால் விற்க முடியும். பட் ஒரு லேண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அதோட மார்க்கெட்டிங் வந்து ஏறிட்டே போகலாம், இல்லை அப்படின்னா டக்குன்னு இறங்கவும் செய்யலாம். பட் கோல்டு அப்படி இல்லை, எப்போவுமே ஒரு நிலையான வேல்யூலே இருக்கும். ஸோ இதெல்லாம் கோல்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு, மெரிட்ஸ் என்னென்ன. அதே வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கோல்டை வாங்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அது கோல்டாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. கோல்டில் இருக்கிற அந்த மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக போயிடும். பட் லேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஒன்று பே பண்ணியிருப்பீங்க. 1 இயரில் 2 இயரில் விற்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் காயினை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு ஆப்ஷன் அது. அதே மாதிரி கோல்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி சில பேர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டிசைன் வந்து மாங்காய் பிஞ்சில் காசு மாலை அதுக்குள்ளே வருமாம்மா, அது வந்து நியூ டிசைனாம்மா. மாங்காய் பிஞ்சுங்கிறது வந்து ஓல்டு டிசைன் ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி போய் அதை சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து வச்சு எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு டைமுக்கும், இப்போ எப்படி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அதோட அட்வான்டேஜ் வந்து அட்வான்ஸ் மாடல் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம போய் ஒவ்வொரு டைமும் பைக்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம ஒரு டைம் வந்து ஒரு கோல்டை வாங்குகிறோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நியூவாக வந்திருக்கிறத நம்ம வாங்க ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து விற்காமல் இருக்கிறதே நல்லது. இதெல்லாம் கோல்டோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். நான் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலைன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.